தன்னை ஜீவன்னு கற்பனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆன்மா அதோட விபரீத கற்பனையினால் ஜென்ம ஜென்மமான கணாக்கள் தொடர்கிறது. ஒருவன் வீட்டை விட்டு கிளம்பிய ஒருவன் தன் திரும்ப வீடு அடையாமல் தான் வந்த வழிபாதை மறந்து தான் யார் என்பதும் மறந்து இந்திரஜாலமான லோகத்தில் மயங்கி மயங்கி திரும்ப திரும்ப பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவன் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா தன்னை ஜீவன் அவன் கல்பிதம் பண்ணியிருக்கான்ல, திருப்தி விடுறதில்லை. இப்போ முந்தானேத்து ஒரு அன்பர் வந்தார், தான் ஏதோ தேடுவதாக அவரே கூறினார் இல்லையா, நம்ம மோகன சுந்தரம் அவர்கள். தான் என்ன தேடிக்கொண்டிருக்கிறேன் என்பதை தானே அறிவதும் இல்லை என்பதும் கூறுகிறார். அப்போ நம்ம சொல்கிறோம் மறைமுகமாக உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்க நீ எல்லா வஸ்துலையும் சொல்கிறோம். அது சொல்லியும் கூட அவருக்கு அந்த திட பிரஜான பலம் வரல. ஏன்னு கேட்டால் முமுட்சுத்துவம் பக்குவம் மேலே ஏறல, இன்னும் அதிபக்குவமாகலை. பக்குவத்துலேயும் பலவிதமான பக்குவ நிலைகள் தேவைப்படுறது. முமுட்சுத்துவுக்கு அதிமுக்கியமான முமுட்சுத்துவம் தேவைப்படுறது. ஆமாம். அப்போ அவனுக்கு அந்த சுய பிரயாசை தான் அதுங்கிற பிரயாசை படணும். பகவான் உள்ளதனார் சில இடங்களில் சொல்லுவார், தான் முயன்று தான் காணல் வேண்டும் அப்படின்ட்டு. தானே மலை ஏறணும்னா ஒருத்தன் தான் தானே ஏறி ஆகணும். நம்ம இன்னொருத்தர் ஏறினா ஏற முடியுமா? அதுபோல் இந்த தன்னை அறிதல்ங்கிறது தான் மட்டும்தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றவங்க நேம் போர்டு மாத்திரம்தான். சத் சங்கமோ மகான்களோ ஞானிகளோ எல்லாம் நேம் போர்டு மாத்திரம்தான். அந்த நேம் போர்டை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி தன்னோட ஆத்ம விளக்க விசார விளக்கை எடுத்துக்கிட்டு அவன் புறப்பட்டு போயாகணும். தன்னைத்தான் அடைதல் வேண்டும். தன்னைத்தான் அடைதலே தலையாய பிறவி கர்மமாம். மற்ற கர்மமெல்லாம் கனா கர்மங்களே. இதில் ஒசந்த பிறவின்னு ஒன்றும் இல்லை, தாழ்ந்த பிறவின்னு ஒன்றும் இல்லை. கர்மங்களும் ஜடங்கள் தான், எல்லாருக்கும் கிடைக்கும். அதாவது அது அவங்களோட ஜென்ம கர்மா ஏதோ சொச்சம் மிச்சம், அது தகுந்தாற் போல் மற்ற ஜீவனாக வந்துட்டு போகிறது. பற்று போனால் யாருக்கும் கிடைக்கும். பற்று தான். அற்றது பற்றென்றில் உற்றது வீடு தானே அப்படின்னு பகவான் சொல்கிறார். அப்போ இது சொல்கிறப்போ என்னென்னா பற்று தான். எந்த பிறவியாக இருந்தால் என்ன, பற்றற்று இருக்கணும். ஜென்ம கனா தான், கர்மம் ஜடம்தான். அந்த ஜடமான கர்மங்களில் தன்னை மிஸ்ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். மிஸ்ஐடென்டிஃபிகேஷனை விட்டுட்டு தான் அதுன்னு தேர்ந்து விசார விளக்கை கொண்டு தன்னைத்தானே கண்டு தான் அதுவாக இருப்பதே தலை. அந்த நிலையை எல்லோரும் சாதிக்கணும். எல்லோத்துக்கும் இயல்பாகவும் இருக்குது. நம்ம நம்மளோட கான்சன்ட்ரேஷனை வெளியில் வச்சிட்ருக்கோம். வெளியில் உலகம் இருக்கிறதாகவும் யாரோ இருக்கிறதாகவும் அவங்க இவங்க இருக்கிறதாகவும் இவங்களையெல்லாம் பார்த்து நம்ம ஏமாந்து போகிறோம். பராஞ்சிகாணி எதுன்னு ஸ்வயம்பு அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், பராஞ்சிகாணி எதுன்னு ஸ்வயம்பு அப்படின்னா இறைவன் என்ன பண்ணியிருக்கிறானா, வெளியில் பராக்கு பார்க்குற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய வச்சுட்டு தான் ஒளிஞ்சிட்டு உள்ளே போய் உட்காந்துருக்கானா, அகத்தில் உள்ளே போய் உட்காந்துருக்கானா. இந்த வேடிக்கைகளையெல்லாம் தாண்டி, இந்த இந்திரஜாலமான மாயா உலக வேடிக்கைகளையெல்லாம் தாண்டி நீ ஒரு குவெஸ்ட், ஜெனியூன் குவெஸ்ட், வெளியே விட்டுட்டு நீ உள்ளே வர்றியா, அதுதான் உங்களுக்கான பரீட்சை, ஈஸ்வரன் வச்சுருக்க பரீட்சை. அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்களை வெளியில் இருக்கிறவங்களை யாரையுமே நம்ம கண்காணிக்கக்கூடாது. அவள் என்ன பண்ணுறா, இவன் என்ன பண்ணுறா, அவள் பாட்டு கேட்குறாளா, இவள் பாட்டு கேட்குறாளா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கேட்டால் கேட்டுட்டு போகிறாளே, இப்போ நமக்கு என்ன அதனால்? இதை குறைஞ்சி கொடுத்தா ஒன்றும் குறையறதில்லை. கண்காணிக்க வேண்டியது நம்மளைத்தான். நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நடக்கிறோமா? நடக்கிற நேரத்தில் நம்ம ஏன் நடக்கிறோம், உள்ளே என்ன பண்ணுறது, எதனால் நடந்துகிட்ருக்கோம், இதெல்லாம் நம்மளை கண்காணிக்கணும். இதுதான் விசார நோக்கு. அப்படி 24 hours தன்னை கண்காணிக்க, 24 hours கூட வேண்டாம், ஒரு டேயில் ஒரு 8 hours 9 hours கூட, ஒரு 7 hours கூட நம்ம அதை பண்ணினா கூட மனசு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடும். இப்போ சதா தன்னை கண்காணிக்கணும். பிரத்தியார் என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, அவள் இதை கேட்குறாளா, அதை கேட்குறாளா, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அது அவள் ஜென்ம கர்மம், அவள் பிறவி வாசனை என்னமோ பண்ணிட்டு போகிறா, நமக்கு என்ன?
ஏதாவது போயிடுத்த நமக்கு ஒன்றும் ஒரு நஷ்டமும் வரப்போகிறதில்ல. அடுத்த வேலை பார்க்கவே கூடாது. இந்த ஞான விஷயத்தில் மட்டும் ரொம்ப சுயநலமாக இருக்கணும், தன்னை மட்டுமே பார்க்கணும், சதா தன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன கர்மங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் தன்னை மட்டுமே கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். மனசில் ஒரு பகுதியை விசார நோக்கமாக வச்சு தன்னை மட்டுமே பார்க்கணும். தனக்கு எந்த மாதிரியான உணர்வு நிலைகள்லாம் ஆவிர்வாவமாகுது, துவேஷம் வருதா, கோபம் வருதா, ராகம் வருதா, இதெல்லாம் நமக்குள்ளே என்ன மாதிரியான உணர்வு, கலரான உணர்வுகள் வருதுன்னு நம்மளை பார்க்கணும். இப்போ ஏன் இது வந்ததுன்னு நம்ம அதை பார்க்குறப்போ அதுதான் மூன்றாவது கண். இந்த கண்காணிக்கும் கண் தான் மூன்றாவது கண், விசாரக்கண். இந்த கண்ணால் தான் நாம் தன்னிலையை அடைய முடியும். இதுதான் சிவனோட மூன்றாவது கண். ஏதோ படத்தை வரைஞ்சி ஜடாதாரியா இதெல்லாம் போட்டுக்கிட்டு, மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு, மாலை மணிகள்லாம் போட்டுக்கிட்டு, ஜடையெல்லாம் விட்டுட்டு சிவபெருமானை வரைஞ்சி அதில் மூன்றாவது கண்ணை வரைஞ்சா சிவபெருமானுக்கு மூன்றாவது கண் இருக்குது இல்லை, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு மூன்றாவது கண் என்ன, தன்னை காணுதல் மாத்திரமே நமக்கு மூன்றாவது கண். தன்னை கண்டு கண்டு தான் அதுவென தானே தேர்ந்து தெளிதல் அவசியம். அப்போ யாரையும் பார்க்கப்படாது. யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறான், நமக்கு என்ன. அந்த குதிரைக்கு ஆமாம் வந்த வேலையே பாரு ஓய் பகவான் சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி சொல்கிறார். அப்புறம் குதிரைக்கு ஒரு 8ஆம் கிளாஸ் இருக்கும். எங்கள் தமிழ் வாத்தியார் ஒன்று சொல்லுவார், நாங்கள் 80 மாணவர்கள் இருப்போம், குதிரைக்கு ஏன்டா அடை கட்டுறது அப்படின்னு கேட்பார். எல்லா மாணவர்களும் பதில் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் அவர் சொல்லுவார், ரோட்டில் போகிறப்போ 20 லட்ச ரூபா பஸ்ஸு போகும், லாரி போகும், பெரிய பெரிய வாகனங்கள் போகும், பல மதிப்பிலான வாகனங்கள்லாம் போகும். நமக்கு என்ன வாகனம் ஈஸ்வரன் கொடுத்துருக்கானோ, சைக்கிளோ நடையோ, நம்ம வாகனத்தை மட்டும் நாம் பார்த்து போகணும், அக்கம் பக்கம் பார்க்காதே அப்படிங்கிறது போல். அதை பார்த்து அந்த பராக்கு பார்த்துட்டு தன் பாதையை கோட்டை விட்ட மாதிரி நம்ம ஜனனத்திலையும் நம்ம இந்த பிறவியிலையும் நாம் மட்டும் இல்லை, சகஜீவர்கள் அனைவர்களும் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தன்னை பார்க்குறத விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவனோட குறைகளையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தன் குறைகளை பார்க்கணும். தன் மனம் எண்ணம் செய்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம மனசு அவங்கள குறை பார்க்குதுன்னா இது நாம் பிடிக்கணும். என் மனசு அவர்களை குறை பார்க்கிறதுங்கிறத பிடிக்கணும். அப்போ ஏன் பார்க்குது, இன்னொருத்தர் குற்றம் குறை கூறுதலே மகா தப்பு இல்லையா பண்பாடுகளில். அப்போ அந்த அவங்கள குற்றம் காண்றதை விட்டு போட்டு குற்றம் பார்க்கக்கூடிய என் மனமே மிகப்பெரிய குற்றம். அதை உள்முகமாக கொண்டு வரணும். புறத்தை விட்டு பிரத்தியாரையெல்லாம் பார்க்குறது பராஞ்சிக்காணி, பிரத்தியாரையெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு தன்னையே தான் பார்த்து தான் அந்த நிலைக்கு வர்றதுக்கு உள்முகமாக அகமுகமாக உள்ளே வரணும். சதா சர்வகாலம் தன்னை கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். 24 hours முடியாது. 8 மணி நேரம் தூங்குகிறோம், 7 மணி நேரம் தூங்குகிறோம், அது பரவாயில்ல. ஆனால் இந்த பகல் நேரங்களில் இது எல்லாம் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு அந்த நிலை சாத்தியம். சங்கரர் சொல்கிற மாதிரி நித்ரா அவஸ்தையில், நித்ரா ஸ்திதியில் நாம் அதுவாகவே இருக்கிறோம்னு இருந்தால் கூட, சுஷுப்தியில் இருக்கிறோம்னு சொன்னால் கூட, நம்ம நினைவு நிலைகளில் நாம் அந்த நிலையில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் இந்த விசாரம் ரொம்ப அவசியப்படுது. அது பகவான் ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நாம் அடுத்தடுத்த நிலைகளில் மேலே போக முடியும். அதனால் அக்கம் பக்கம் பார்க்காதே சின்ன தம்பி. அந்த காலத்திலேயே பட்டுக்கோட்டை பாடினார் இல்லையா, எதையும் பார்க்காம தன்னை மட்டுமே பார்த்து தனக்கு ஆதார ஸ்ருதியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம உணர்வை பிடிச்சி தட்சிணாமூர்த்தி போல் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இவங்களுக்குள்ள அகத்தில் என்ன ஓடுதுன்ட்டு. அதை அடைஞ்சவனுக்கு தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்காரோ, மௌனத்தில் இருக்காரோ, அதே போல் அகத்தில் உச்சியிலேருந்து கால் வரை அந்த மகா மௌனத்தோட ஃப்ராக்ரன்ஸ். ஒரு தூபம் போட்டால் எப்படி மனமான வாசனை வருதோ அதுபோல் இந்த ஸ்திதியை அடைஞ்ச ஒரு மகா புருஷனுக்கு வெளியில் பார்க்கும்போது சாதாரண மனுஷன் போல் தெரிவாங்க. ஆனால் அகத்துக்குள்ளே இந்த மௌனம் உச்சியிலேருந்து கால் வரை அப்படியே தளங்கட்டி நிற்கும். அவங்களோட ஆனந்தமும் நிறைவும்
அவங்கள பார்க்குறப்போ யாரோ ஒரு சிலருக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். ஓ, இவன் நிறைமொழியாக இருக்கிறான், நிறைவான மாந்தருங்கிறது அந்த சத்புத்தி மேலே வந்தவனுக்கு தான் தெரியும். இவன் நிறைவாக இருக்கான், அவனுக்கு மனம் வெளியில் போகலை அப்படிங்கிறது யாரோ ஒருத்துக்கு தான் தெரியும். அதை கண்டு அவாக்கிட்ட நாம் நெருங்கி குற்றம் குறையெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு அவாக்கிட்ட அந்த ஞானத்தை மட்டும் அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணினா ரொம்ப சிறப்பு. அவர் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எல்லா வஸ்துக்களுமே இங்கே நமக்கு என்ன சொல்லித்தர்றது? பாடம் தான் சொல்லித்தர்றது. வெளியில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவன்களும், ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அதில் எப்படி கற்றுக்கலாம்? கண்டதும் கற்பவன் பண்டிதன். ஒவ்வொருத்தருக்கிட்ட என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் குற்றம் பார்க்காம அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிற ப்ராசஸ் இங்கே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உள்புக்கமாக வரணும். அப்படியே வெளியிலேயே போகக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணுறேன், லோக்கத்தை ஆராய்ச்சி பண்ணுறேன், அரசியலை ஆராய்ச்சி பண்ணுறேன். இந்த லோகம் வந்து ஒரு நிலையாமையற்ற லோகம். இங்கே எதுவுமே நிலையானது அல்ல. இந்திரஜால மகிமா ஸ்தலம் ஆதிசங்கரர் சொல்லுவார். அப்போ இந்த இந்திரஜால மகிமா ஸ்தலத்தில் எதை சீர்திருத்தம் பண்ணுறேன், புரட்சி பண்ணுறேனாலும் நம்ம எதுலேயும் போகக்கூடாது. போனாலும் அதையெல்லாம் சரி பண்ண முடியாது. அதுக்கு வள்ளலாரே சாட்சி சொல்லலாம். சைவம் சொல்லிட்டு எவ்வளவோ அவர் புரட்சி பண்ணினார்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி லோகம் சைவமாக இருக்கா? இல்லையே. ஏன்னா எல்லாத்தையும் அப்பாற்பட்டு இயக்கக்கூடிய சக்தி எப்படி இருக்குன்னா, த சைக்கிளிங் ப்ராசஸ், த ஃபுட் செயின் ஆஃப் த நேச்சுரல் சைக்கிளிங் ப்ராசஸ் வந்து ஒன்றை ஒன்று கொன்று தின்னும், ஒன்றில் ஒன்று அடங்கும். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு நாம் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அவாளை திருத்துறேன், யாரும் இல்லைங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா நானே கேட்கறதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கான ஞான அபிவிருத்தியை நானே என்னுள்ளிருந்து நானே கேட்டு தெளிந்து கொள்கின்றேன். இது ஒரு அன்பர் வந்து இப்போ என்னென்ன கேட்குறார். அவர் கேட்டதுனால இப்போ நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவர் கேட்டதுனால அவருக்கு பயன் பெறட்டும்ங்கிற ஒரு காரணத்துக்காக பகவானை சரணாகதி பண்ணி பகவானோட அருளால் நான் வந்து இந்த கருவி பேசிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். சந்தோஷம். நமஸ்காரம். பார்ப்போம் இன்னும் சில அடுத்த சத் சங்கங்களில்.